நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு முன்னதாக குளிப்பது மிக முக்கியமான சுன்னத்தாகும். உங்களில் எவரேனும் ஜும்மாவுக்கு வந்தால் அவர் குளித்து வரட்டும் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் தன்னிடமுள்ள ஆடைகளில் மிகச் சிறந்த ஆடையை அணியட்டும். மிஸ்வாக் பல் துலக்குவது சிறந்ததாகும். ஆண்கள் தங்களுக்குரிய நறுமணத்தை பூசிக்கொள்ளட்டும். அதே நேரம் ஜும்மா உரை ஆரம்பிப்பதற்கு முன்பே பள்ளிவாசலுக்கு செல்வது அதிக நன்மைகளை தரும். முதலில் செல்பவர்களுக்கு ஒரு ஒட்டகத்தின் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்று ஹதீஸ்கள் கூறுகின்றன. அதே நேரம் வெள்ளிக்கிழமை அன்று சூரத்துல் கஹ்ஃப் ஓதுபவருக்கு அந்த வாரம் முழுவதும் இறைவனின் பிரகாசம் 100 கிடைக்குமாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வெள்ளிக்கிழமை அன்று அதிகப்படியாக ஸலவாத் சொல்வது சிறந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், நாட்களில் சிறந்தது வெள்ளிக்கிழமையாகும். எனவே அன்றைய தினம் என் மீது அதிகம் ஸலவாத் சொல்லுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் வெள்ளிக்கிழமையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் கேட்கப்படும் துஆக்கள் மறுக்கவே படுவதில்லையாம். இது பெரும்பாலும் அசர் தொழுகைக்கும் மஹரிப் தொழுகைக்கும் இடையிலுள்ள நேரமாக கருதப்படுகின்றது. ஆகவே வெள்ளிக்கிழமையை வீணாக்காமல் அதிக நன்மைகளில் உங்களது நேரத்தை ஈடுபடுத்துங்கள்.